திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் சாமந்தன்கோட்டையில் 7 மணியிலிருந்து மழை 10 நிமிடம் பெய்ய வேண்டியது 10 நிமிடம் இடைவெளி விட்டு விட்டு மழை நன்றாக பெய்து கொண்டே இருக்கிறது. இன்று விடியற்காலை 2 மணிக்கும் ஒரு 2 சென்டிமீட்டர் மழை இருக்கும். இப்பவும் 7 மணிக்கு ஆரம்பித்தது விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருக்குது. இப்போ உழவு மலைக்கு பக்கமாக பெஞ்சிருக்குங்க. இப்போ நன்றி. நல்ல மழை தான், 2 கிலோமீட்டர் சார் ரைட்டு. அதாவது ஒரு 3 மணிக்கு தானே? ஆமா ஆமா ஆமா, ஒரு 2 கிலோமீட்டர் தான். நான் சொல்லிட்டேன் தெரியல, காலை பார்க்குறேன் ஒரு 2 கிலோமீட்டர் பெய்யுது. அதாவது அந்த மழைப்பொழிவு எங்கன்னா வேட்டைக்காரன் இருப்பு, வெள்ளப்பள்ளம், வானமாதேவி, செம்போடை, புஷ்பவனம், வேதரணையும் கிடையாது. இப்படி கரியாப்பட்டினம், தலைஞாயிறு, ஓரடியம்பலம், உம்பளச்சேரி, அப்படியே பாத்தீங்கன்னா தகட்டூர், வாயக்கரம்பலம். அது நான் சொல்லிட்டேன் சார், காலைல பார்க்கல சார். நல்ல இவ்வளவு மழை பெய்யுது பார்த்தா ஒரு நாள் ஒரு ஜாமீன் ஏற்று சார். ஆமா ஆமா ஆமா, நல்ல மழை. நான் காலையில பார்த்தா அது இப்போ ஓய்ந்திருக்கு. இலங்கையில நேற்றில இருந்து பெய்த மழை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. ஆமா ஆமா, கேள்விப்பட்டீங்க, சொன்னீங்க, கேள்விப்பட்டேன். ஆமா 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 ஆமா, இப்போ ஓய்ந்திருக்குது. காலைல 1 மணி நேரம் நல்ல மழை. இப்ப மழை இல்ல சார். வேதாரண்யம் கிடையாது, திருத்துறைப்பூண்டி கிடையாது. ரெண்டுக்கும் இடையில புஷ்பவனத்தில இருந்து வாய்மடு வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட பகுதி. நன்றி சார், நன்றி நன்றி நன்றி. இப்போ அடுத்தது 19ஆம் தேதி கனமழை இருக்கு சார். 18, 19, 20. அதுல இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கம்மியெல்லாம் பெய்யுது, கொஞ்சம் நல்ல பரவலாவே பெய்யும் 19ஆம் தேதி. ஓகே ஓகே, மாச கடைசி ஒண்ணு இருக்கு, பிப்ரவரிலயும் இருக்கு. நன்றி நன்றி நன்றி. இடைவெளி பார்த்து அறுவடை பண்ணணும், அவ்வளவுதான். வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 15 புதன்கிழமை. இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று பல்வேறு மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. இதில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. வட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்லையும் மழை. இன்றைக்கு அதிகாலை நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, வேதாரண்யம் பகுதிகளில் நல்ல மழை. வேதாரண்யம் நகரத்தை காட்டிலும் தலைஞாயிறு, புஷ்பவனம் மற்றும் வாய்மேடு, தகட்டூர் போன்ற, ஆயக்கரன்பலம், மருதூர் போன்ற பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு அதிகாலை கொடுத்திருக்கோம். இப்படி மழைப்பொழிவு பெரும்பாலும் மழை மானி இல்லாத இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. நல்ல மழைப்பொழிவு. நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா அவிநாசி அருகில் உள்ள கிராமப்புறங்கள்ல எல்லாம் விட்டு விட்டு மழைப்பொழிவு தொடர்ந்ததாக தகவல் வந்திருக்கிறது, வீடியோ வந்திருக்கிறது. மேலும் சென்னையில் மழை, மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் பெரியநாயக்கம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் தூறல் மழைப்பொழிவு வந்த தகவல் மட்டும். திண்டுக்கல் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே நனைக்கும் மழைப்பொழிவுகள். ஈரோடு மாவட்டத்திலையும் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள். கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் நனைக்கும் மழைப்பொழிவுகள். மதுரை மாவட்டத்திலையும் நனைக்கும் மழைப்பொழிவுகள். மேலும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் நனைக்கும் மழை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் 30 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தங்கச்சி மடம் 27 மில்லிமீட்டர், பாம்பன் 23 மில்லிமீட்டர், மண்டபம் 20 மில்லிமீட்டர், பரமக்குடி 12 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் இந்த மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கிறது. மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கை 11 மில்லிமீட்டர் மழை. மேலும் அந்த மாவட்டத்தில் ஆங்காங்கே நனைக்கும் மழை. நீலகிரி மாவட்டத்தில் வில்லிமலை எஸ்டேட் 10 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி போன்ற பகுதிகளெல்லாம், வீரபாண்டியெல்லாம் நனைக்கும் மழை, லேசான மழை பொழிந்திருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் லால்குடியிலையும் நனைக்கும் மழை பொழிவு. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடுகுமலை மற்றும் கோவில்பட்டி பகுதிகளில், எட்டயபுரம் பகுதியை தூத்துக்குடி எல்லாம் நனைக்கும் மழை. காயல்பட்டினம் நனைக்கும் மழை பொழிவு, லேசான மழை பொழிவு. மேலும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் நார்த்து பிடபிள்யூடி ஐபி கலெக்டர் கேம்ப் ஆஃபீஸ்லேயும் மழைப்பொழிவுகள். ஊத்துக்குழி மழைப்பொழிவு லேசாக. அமராவதி டேம் தூறல் மழை, நனைக்கும் மழை. மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் 12 மில்லிமீட்டர். மேலும் அருப்புக்கோட்டை 12 மில்லிமீட்டர். கோவிலாங்குளம் போன்ற பகுதிகளெல்லாம், பெரியார் அணைக்கட்டு பகுதியெல்லாம் லேசான மழைப்பொழிவுகள் பொழிந்தது. இன்றைய பொறுத்தவரைக்கும் வானிலை அமைப்பு காற்று சுழற்சி தொடர்ந்து குமரிக்கடலுக்கு தெற்கே நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலிலே மாலத்தீவிற்கு கிழக்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது. மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கரையோரமாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த காற்று சுழற்சி இலங்கையில் இன்றைக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கல்முனை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது. அதாவது
நேற்றைக்கு தமிழர் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இருந்தாலும் தேவையான மழைப்பொழிவாக இருந்தாலும் நேற்றைய பொங்கலை கொண்டாட விடாமல் இடைவிடாது கொட்டிய மழை இலங்கை முல்லைத்தீவு முதல் தலைமன்னார் வரை, அதாவது கிழக்கு கரை முதல் மேற்கு கரை வரை இடைப்பட்ட பகுதி எல்லாமே, கிளிநொச்சி மற்றும் வவுனியா போன்ற பகுதியெல்லாம் கனமழைப்பொழிவு. இந்த வடக்கு யாழ்ப்பாணம் அவ்வளவா இல்லை, முல்லைத்தீவிற்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களின் உள்பகுதிகளில் மழைப்பொழிவு. அந்த மழைப்பொழிவோட தாக்கம் தான் வேதாரண்யம் பகுதியில் காலை இருந்தது. ஆனால் வேதாரண்யத்தில் இல்லை, தகட்டூர், கரியாப்பட்டினம், தலைஞாயிறு மற்றும் புஷ்பவனம், 4 வேதபதி போன்ற பகுதிகளில் இருந்திருக்கும். அதே போல் வெள்ளப்பள்ளம், செம்போடை போன்ற பகுதி எல்லாமே. மேலும் இன்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா வடகோடி மாவட்டங்களுக்கு வாய்ப்பு குறைவு. அதாவது கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திற்கு தெற்கே, திருச்சி மாவட்டத்துக்கு தெற்கே, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிவிற்கு சாதகம். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் சாதகம் இருக்கிறது. இன்றைக்கு மாட்டுப் பொங்கல் தினத்தில் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் ஆங்காங்கே. அதேபோல் நாளை தென்கோடி, மதுரைக்கு தெற்கே மட்டும் நாளை மழை இருக்கும். அதாவது விருதுநகர் மாவட்டத்திற்கு தெற்கே, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கடலோர பகுதிகளிலையும் நாளை மழை இருக்கும் 16ஆம் தேதி. ஆக இன்றைக்கும் நாளைக்கும் பெய்யக்கூடிய மழை பெரும்பாலும் ஆங்காங்கே குறைவான பரப்பில் பெய்தாலும், குறைவான அளவில் பெய்தாலும் கொஞ்சம் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் தெரிகிறது. இந்த மழைப்பொழிவு நாளையுடன் நிறைவடைகிறது. அடுத்த மழைப்பொழிவு உறுதியாக பரவலான கனமழைப்பொழிவு தெரிகிறது. இதில் பெரிய அளவில் மாற்றம் தெரியவில்லை. இது சற்று நெருங்கி வந்து தென் மாவட்டங்கள், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மாலத்தீவு அருகே பயணிக்கிறது. இலங்கையின் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியை தொட்டுவிட்டு பிறகு அப்படியே மாலத்தீவிற்கு சென்று விடுகிறது. குமரி கடல் பகுதிக்கு பெரிதாக குமரி கடல் பகுதிக்கு வராமலே போகிறது. ஆனால் அடுத்த நிகழ்வு குமரி கடல் பகுதி வழியாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கை மற்றும் தென் மாவட்டங்களை ஒட்டிய குமரி கடல் பகுதி வழியாக பயணிக்கும் என்பதனால நல்லதொரு மழைப்பொழிவு, காற்று நன்றாக ஏறி வந்து தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும், கர்நாடகா, ஆந்திர எல்லையோர, கேரள எல்லையோரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 18ஆம் தேதி இரவு மாலைக்கு மேல் இரவிலே டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்குது 18ஆம் தேதி. ஆக இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு சில இடங்களில் மழை. நாளை நீங்கள் அறுவடை செய்வதென்றால் செய்யலாம். நாளை தென்கோடி மாவட்டங்களில் மட்டும்தான் மழை. 16ஆம் தேதி வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லாம் அறுவடை பணியை மேற்கொள்வதென்றால் மேற்கொள்ளலாம். நாளை 16ஆம் தேதி. 17ஆம் தேதியிலையும் முதிர்ந்த நெல் தானியங்களை முழுவீச்சில், உளுந்து அறுவடை இருக்கிறது, உளுந்து போன்றவற்றையும் முழுவீச்சில் மேற்கொள்ளுங்கள். ஆனால் 17ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம். அதாவது 17, 18, 16, 17, 18 வட உள் மாவட்டங்களுக்கு இடைவெளி. தென்கோடி மாவட்டங்களுக்கு மட்டும் 16ஆம் தேதி மழை இருக்கு. 17, 18 பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும். ஆனால் 18ஆம் தேதி மாலைக்கு மேல் வேதாரண்யம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை பொழிவு தொடங்கிட்டோம் 18ஆம் தேதி. அந்த 18ஆம் தேதி தொடங்கக்கூடிய மழை 19, 20 பரவலான மழை பொழிவை கொடுக்கும். 19ஆம் தேதி சற்று கனமழை முதல் கனமழை வரை தெரிகிறது. இது திருவள்ளூர், சென்னை உட்பட செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், காரைக்கால், மயிலாடுதுறை மற்றும் அப்படியே தென் மாவட்டங்களுக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கும், உள்ளே திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், மேற்கு மாவட்டங்களுக்கும், அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி வரைக்கும், வால்பாறை மற்றும் கொடைக்கானல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும், திருச்சி மற்றும் ஈரோடு வரைக்குமே, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட கர்நாடக எல்லையோரம் வரைக்கும், கேரள எல்லையோரம் வரைக்கும் மழை பொழிவிற்கு சாதகம் இருக்கிறது. வரக்கூடிய 19ஆம் தேதியை மையமாக வைத்து 18ஆம் தேதி மாலைக்கு மேல் டெல்டாவில் தொடங்கும் மழை. 19ஆம் தேதி கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு, கனமழை பொழிவும் இருக்கிறது. 20ஆம் தேதியும் நல்ல ஒரு மழைப்பொழிவு. 19, 20 2 நாளும் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. இது கடந்த பொங்கல் தினத்தில் அல்லது பொங்கலுக்கு முன் போகி பண்டிகை தினத்தில் கொடுத்த மழைப்பொழிவு போல இல்லாமல் சற்று கூடுதல் மழைப்பொழிவு தான் தெரிகிறது. சற்று நம்ம இதை ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். முதிர்ந்த நெல் தானியங்களை 18ஆம் தேதி மாலைக்குள் அறுவடை செய்திட பாருங்கள். 18ஆம் தேதி மாலைக்குள். 17ஆம் தேதி நல்ல ஒரு இடைவெளி கிடைக்கும். 18ஆம் தேதியும் இடைவெளி கிடைக்கும். இந்த 17, 18, 16ஆம் தேதி வடகடலோரம், வடவுள் மாவட்டங்களுக்கும் இடைவெளி உண்டு. 16, 17, 18 அறுவடை செய்ய பாருங்கள். 18 மாலையிலிருந்து அடுத்த மழை. 19, 20 நல்ல மழை பொழிவு இருக்கிறது. முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அதில் செய்யுங்க. அடுத்த இடைவெளி கிடைக்க போகிறது 21ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும் மழை பொழிவை கொடுத்துட்டு 22ஆம் தேதியிலிருந்து இடைவெளி. 22, 23, 24, 25, 26, 27 ஆகிய 6-7 நாட்களுக்கு இடைவெளி தெரிகிறது. மாத இறுதி நாட்களாம் 28ஆம் தேதி அடுத்த காற்று சுழற்சி
கடந்த 19ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய 19ஆம் தேதி வரக்கூடிய நிகழ்வு போலவே 29ஆம் தேதி 30ஆம் தேதியும் அடுத்து ஒரு நிகழ்வு வர இருக்கிறது, அடுத்த 10வது நாள், சரியாக 7 நாள் கழித்து என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். மாத இறுதியிலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. இடையில இருக்கக்கூடிய இடைவெளிகளை அறுவடைக்கு திட்டமிட்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாத இறுதியில் வரக்கூடிய நிகழ்வும் சற்று கனமழை பொழிவை தரும். 29, 30ஆம் தேதி 31ஆம் தேதியும் இருக்கலாம். அதே போல பிப்ரவரியிலையும் இடைவெளி விட்டு மழைப்பொழிவுகள் இருக்கிறது. இடைவெளியும் இருக்கும், மழைப்பொழிவும் இருக்கும். பிப்ரவரியிலையும் இருக்கு. வாரம் ஒரு மழைப்பொழிவுகள் இருக்கலாம், அல்லது வாரத்தில் 10 நாட்களுக்கு ஒரு மழைப்பொழிவு வீதம், மாதத்திற்கு 3 சுற்று மழைப்பொழிவுகள் பிப்ரவரியிலையும் தெரிகிறது. வாரத்திற்கு 4 சுற்று அல்லது குறைந்தபட்சம் 3 சுற்று மழைப்பொழிவுகள் பிப்ரவரியிலும் தெரிகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இடைவெளியும் இருக்கும், மழையும் இருக்கும். இடைவெளி அறிந்து அறுவடை செய்ய வேண்டும், வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும். தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி.